பழைய ஏற்பாட்டு ஆய்வு 3வது பாடம். இப்போ கடந்த பாடத்துல நேத்து நான் நிறைய விஞ்ஞான விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். அதாவது உங்களுக்கு சில நாடுகள்ல நான் போய் சில யூனிவர்சிட்டிகள்ல நாஸ்திகர்கள் மாதிரி இருக்கிற படிச்ச டாக்டர்ஸ் அல்லது மாணவர்கள் என்ஜினியர்ஸ் இருக்காங்க தானே, அப்படிப்பட்டவங்களுக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லி கொடுத்து எத்தனையோ பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அது கூட அவ்வளவு விஞ்ஞானம் இருக்கு. எங்கட பைபிள் காலேஜ்ல ஆதியாகமம் 1ல இருந்து 11 வரை அப்படிங்கிற ஒரு பாடமே இருக்கு. அப்ப அந்த பாடத்தை எந்த அளவு நாங்க கற்றுக் கொடுக்கணுமா இருக்கோம் யோசிச்சு பாருங்க. சரியா? இன்னொரு பாடம் இருக்கு, அந்த பாடத்தை நான் உங்களுக்கு எல்லாம் கற்றே கொடுக்க மாட்டேன். 3 மாச பாடம். சரியா? அந்த 3 மாசம் நான் எதை படிச்சு கொடுப்பேன் தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை 2ஆம் வசனம். அந்த 2 வசனத்தை 3 மாசம் ஒரு பைபிள் காலேஜ் லெவல்ல படிச்சு கொடுக்கறதா இருந்தா அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும். சரியா? ஆசையா இருக்கும் படிக்கிறதுக்கு, அது அவசியம். ஆசை வேறு, அவசியம் வேறு. சரிதானே? அப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன் நேத்து. என்னன்னா சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் பழைய ஏற்பாட்டு ஆய்வு. சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தாருங்கிறதுல இருந்து இந்த மொழிகள் சிதறி போற வரைக்கும் உள்ள அவ்வளவு பெரிய ஒரு சத்திரத்தை ஆண்டவர் எத்தனை அதிகாரத்துல வைக்கிறாரு? வெறும் 11 அதிகாரங்கள். அப்ப இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல, சரி நான் நேற்று சொல்லாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் இப்படி எல்லாம் உண்டாக்கிட்டு சாயங்காலமுமாகி விடிய காலமுமாகி 1ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு இருக்கும். அப்படி அந்த 1ஆம் நாள் ஆயிற்றுங்கிறதுக்கு நீங்க வாசிக்கிற என்ன தெரியுமா இருக்கும்? நல்லதென்று தேவன் கண்டார் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த 1ஆம் நாள்ங்கிறது எவ்வளவு காலம், அப்ப மொத்த விஷயத்தை படைச்சிட்டு எவ்வளவு காலம் அவர் உட்கார்ந்து ரசிச்சுட்டு அப்புறம் அடுத்தத தொடங்குறாரு. இதெல்லாம் விஞ்ஞானத்துல பயங்கரமா இருக்குது. சரியா? அப்படியெல்லாம் படைச்சிட்டு 6ஆம் நாள் கடைசி என்ன பண்றாரு? மனுஷனை படைக்கிறாரு. இது விஞ்ஞானத்துல இருக்குது. நீங்க அகழ்வாராய்ச்சியில சரியா ஃபாசிலாலஜி, அதாவது இந்த ஃபாசில்ஸ்னு சொல்றாங்க, செத்து போன மிருகங்களுடைய அந்த உடம்புகள் எல்லாம் போய் படிஞ்சிருக்கும் படிவங்கள், இதுகளை ஆராய்ச்சி பண்ற விஞ்ஞானிகள் சூப்பரான ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா? இந்த மிருகங்கள் அப்ப இருக்கல, அந்த மிருகங்கள் அப்ப இருக்கல, இப்படி சில விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு. அதனால அந்த சார்ல்ஸ் டார்வின்ங்கிற பைத்தியக்காரன் ஸ்காட்லாந்து அவன் சொன்னான் பரிணாமவாதம் தான் இதுக்கு பதில், பரிணாமம் மாற்றம் ஏற்பட்டிருக்குதுன்னு அவன் வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன்னு சொன்னா அவனுக்கு தெரியாது இதெல்லாம் ஆண்டவர் அழகா படைச்சது அப்படி. இந்த பிக் பேங் தியரி ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஞ்ஞானத்துல சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு நாள் எல்லாம் உண்டாயிடுச்சு. பிக் பேங் தியரின்னு சொல்றோம். அப்படிதான் விஞ்ஞானிகள் நம்புறாங்க. ஆமாவா இல்லையா? நீங்க நம்புறீங்களா அந்த தியரிய? நோ. நீங்க 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 யாராவது நம்புறீங்களா? இல்ல, நான் நம்புறேனே. I believe in the Big Bang theory. திடீர்னு பேங். எப்போ தெரியுமா? ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஒண்ணு இல்லாததுல இருந்து வந்துருச்சு. விஞ்ஞானி அந்த இடம் வரைக்கும் போயிட்டான். இப்படிதான் பேங் உருவாயிச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். எப்படி அந்த வெடிப்பு வந்துச்சு நமக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? நான் அழகா இங்கிலீஷ்ல படிச்சு கொடுக்கும்போது யூனிவர்சிட்டியில சொல்லுவேன், I believe in the Big Bang theory. God said and bang it happened. புரியுதா? Big Bang. அப்ப இப்ப நீங்க இல்லன்னு சொன்னது தப்பு இல்லை, நீங்க நம்பலன்னு நீங்க சொல்றது தப்பு இல்லை. அவன் சொல்ற அந்த பிக் பேங் தியரியை நீங்க நம்புறீங்க இல்லை. சரியா? ஆனா ஆதியாகமம் 1:1 அதுதான் சொல்லுது. வாசிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
பூமியானது ஒழுங்கின்மை பெருமையுமாய் இருந்தது. ஒரு ரசனை இல்லை, ஒரு உணர்ச்சி இல்லை. சரியா? ஆனா சொல் சிருஷ்டித்தார் தானே, அது அதனுடைய அந்த வெயிட், அதனுடைய அந்த பாரம் எப்படின்னா ஒண்ணு இருக்கல. ஆனா ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஒண்ணும் இல்லாததிலிருந்து தட்டார்னு இதெல்லாம் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? இந்த விஞ்ஞானிகளுக்கு இது தெரியுது, ஆனா எப்படின்னு தான் தெரியல. அந்த இடத்துலதான் அவன் நம்ம கிட்ட கேட்கணும். நாம சொல்லணும் அவனே, அங்கதான் ஆண்டவர் வேற. புரியுதா? அது மாதிரி நிறைய விஞ்ஞான விஷயங்கள் பைபிள் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன நேத்து, முதலாவது என்ன செஞ்சாரு? வெளிச்சம் உண்டாக கடவுளுங்கிறாரு. அப்புறம் என்ன செய்யறாரு? ஆகாய விரிவை உண்டாக்குறாரு. எப்படி ஆகாய விரிவை உண்டாக்குறாரு? தண்ணியில இருந்து பிரிச்சு, கீழே இருந்து தண்ணிய மேல கொண்டு போய் வச்சு, ஆனா அப்படி பிரிச்சும் பூமியிலும் தண்ணியால தான் மூடி இருக்குது. அதனாலதான் தண்ணீரெல்லாம் ஓரிடத்தில் சேரணும். வெட்டான் தரை ஒற்றை சொல்ல இருக்குது. வெட்டான் தரைகள் அல்ல, தரை. அப்ப ஒரு கண்டம். தண்ணீர் எல்லாம் ஓரிடத்தில் சேர. அப்ப எத்தனை சமுத்திரம்? ஒரு சமுத்திரம். விஞ்ஞானம் சொல்லுது, என்ன சொல்லுது? ஒரு காலத்துல இந்த கண்டங்கள் எல்லாம் ஒன்னாத்தா இருந்துச்சான். அது விஞ்ஞானம் சொல்றதுனால நாங்க நம்புறோம் இல்லை. நாங்க சொல்றது விஞ்ஞானி இப்படி சொல்றோம். இப்படிதான் பைபிளே சொல்லுது. ஒரு கண்டம், ஒரு சமுத்திரம். சரியா? அந்நாட்களில் மழை பெய்யாது இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. நம்ம ஏதோ அது ஒரு அம்புலி மாமா கதையில வர மாதிரி ஆண்டவர் மழையை நீ பெய்யாதே அப்படின்னு சொன்ன மாதிரி நினைக்கிறோம். ஆஹா, இந்த தண்ணியை கொண்டு போய் மேல வச்சுட்டார் இல்லையா? ஹைட்ரோ ஆக்சைடு படலம்னு சொன்னேன். H2O தண்ணி. ஹைட்ரோ ஆக்சைடு படலம் இருந்தனால, ஓசோன் படலத்தோட அந்த படலம் இருக்கிறதுனால தண்ணியை நீராவியாக்குற அளவுக்கு சூரிய வெளிச்சம் பூமியில பட முடியாதபடி அந்த படலம் தடுத்தது. எப்ப பார்த்தாலும் ஒரு குளிர்ச்சியா அந்த பூமி இருந்துச்சு. அழகா சொல்லுது பைபிள், பூமியை மூடுபனி நினைத்திருந்தது. மூடுபனி. ஏன்னா அந்த அளவு சூரிய வெளிச்சம் இருக்கல. ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான். அந்த 930 வருஷமா என்ன பண்ணான்னு சொன்னேன். பைபிள் என்ன சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? நீ எங்க சொல்றீங்க? சில பேர் சொல்றீங்க ஏன்னா மண் வெட்டி எடுத்து கொத்துனா வேற என்ன செஞ்சான்னு யாரோ சொன்னாங்க. பைபிள் எடுத்து சொல்லுது 930 வருஷம் உயிரோடு இருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதுதான் அந்த ஃபுல் டைம். மெத்துசலா 969 வருஷம் உயிரோடு இருந்து என்ன பண்ணா? குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏன்? அவங்களுக்கு நெற்று வியர்வை நிலத்தில் சிந்துவதற்கு அவசியமே இருக்கவில்லை. ஏன்? பூமி அந்த அளவு நல்லா இருந்தது. சரியா? முள்ளு வரல, புல்லு பூண்டு இல்ல, சரியா? கொசு நுழம்பு இல்ல, ஈ இடையான் இல்ல, வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் நாடா புழு கொழுக்கி புழு அது இது ஒரு நோய் கிருமி இல்ல. ஏன் இல்ல? இதெல்லாம் இருக்கிறதுக்குரிய சுவாத்தியம் இல்லை. ஏன்? சூரிய வெளிச்சம் அந்த நுண்கிருமிகளை வாழ வைக்கிறதுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கல. ஆகவே வேர்த்தாலும் நாத்தாடிக்காது. யோசிங்க, லேசில எதுவும் சாகாது. செத்திச்சோ வருஷ கணக்கா ரோட்ல கடந்தாலும் கெட்டு போகாது. ஏன்னா பாக்டீரியா இல்லை. திராட்சை தோட்டத்தை நட்டு திராட்சை செடியெல்லாம் திராட்சை பழம் எடுத்து அவங்க ஜூஸ் எடுத்து வருஷ கணக்கு வச்சு குடிச்சாலும் போதை வராது. ஏன்? ஃபெர்மெண்டேஷன் சொல்ற அந்த இது நடைபெறாது. ஏன்? பாக்டீரியா இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன், அந்த தண்ணி படலம் கீழே வந்த பிறகு வந்த எப்போ மழையில நோவா காலத்து மழையில அதுக்கு பிறகு முதல் சூரிய கதிர் பூமிக்கு அந்த அளவு போர்ஸா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? இங்க உடம்புகள் எல்லாம் நிறைய செத்து கிடக்குது பூமியில. அப்ப சூரிய வெளிச்சம் முந்திய விட இப்ப படுற மாதிரி பூமியில பட்ட உடனே அந்த உடம்புகள் எல்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சிச்சு. பாக்டீரியா உருவாக ஆரம்பிச்சிச்சு. வைரஸ் ஃபங்கஸ் நோய்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. நாத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. வழக்கம் போல பழைய ஞாபகத்துல மாப்பிள்ளை என்ன பண்ணாரு? நோவா திராட்சை தோட்டம் நட்டாரு. இவருக்கு தெரியாது தானே ஃபெர்மெண்டேஷன் ஒரு சாமான் வருதுட்டு. மாப்பிள்ளை குடிச்சாரு, டோப் ஆயிடுச்சு. அவருக்கு தெரியாது எப்படி விஷயம். ஏன்னா அது வரைக்கும் அப்படி ஒன்று இருந்தது இல்லையே. சரிதானே?
அப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் இருந்தது. அப்ப அந்த தண்ணி தான் பூமிக்கு வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் தடவையா நோவாவினுடைய ஜலப்பிரளயத்துக்கு பிறகு பூமியில இருக்கிற தண்ணி நீராவியாகி மேகமா போகுது. மேகத்துக்கு கூட சூரிய கதிர் அடிக்கும் போது என்ன தெரியும்? வானவில் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் என்னுடைய வில்ல வானத்தில் வைக்கிறேன். என்ன அர்த்தம்? இதுக்கு முதல் வானவில் இருக்கல. ஏன் இருக்கல? மேகம் இருக்கல. பாருங்க, விஞ்ஞானம் எவ்வளவு அழகா விஷயங்கள் சொல்லி கொடுக்குது. 6ஆம் அதிகாரத்துல தேவ குமாரத்திகள், மனுஷ குமாரர்கள் எல்லாம் யாருன்னு நேற்று தெளிவாப்படுத்தினேன் இல்லையா? அங்க பிசாசும் இல்லை, தேவ தூதர்களும் இல்லை. காயினுடைய சந்ததி மனுஷ குமாரத்திகள், சேத்தினுடைய சந்ததி தேவகுமாரர்கள். பாசகாரம் எங்க வரல இன்னும் கேட்டாரு. ராட்சதர்கள் தான் என்ன நெஃபிலிங்கிற சொல்ல நான் விளக்கப்படுத்தினேன் நேற்று இல்லையா? அது தமிழ்ல ராட்சதர்கள் வந்துருக்கு. நமக்கு இனி ராட்சதர்கள் ஒண்ணு அந்த நடுவில் ஒத்தக்கன் வச்சுக்கிட்டு பெருசா உயரமா உடம்பெல்லாம் முடி வச்சுக்கிட்டு ஒரு கதாயுதத்தை வச்சுக்கிட்டு ஒரு தெற்பான அவனோட உயிர் தீவுல இருக்கிற கிளி உள்ளுக்கும் அவனை தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவனுங்க இருந்தாங்கன்னு நம்புறோம். அதை கொண்டு வந்து நேரம் இதுக்குள்ள போட்டுறது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிதானே? சரி, அப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன் காம் என்ன வண்ணான்னு உங்களுக்கு சொன்னேன். நோவாவினுடைய உருவம் எப்படி இருந்திருக்கும்னு சொன்னேன் நேற்று. நம்மளோட காதுல பூ சுத்தி இருக்கிறானுங்க. எப்படி காதுல பூ சுத்தி இருக்கானுங்க? ஒரு கிழவண்ட படத்தை வரைஞ்சி முடியலாம் வெள்ளை வெளியேன்னு இருக்கும். ஒரு குடு 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 கிழவனை காட்டி இவன் தான் நோவா தாத்தா. ஆனா நேற்று அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், அந்த காலத்தை அந்த சுவாத்தியத்தின் படி தலை முடி நரைக்காது, உடம்பு ஃப்ரில் விழாது. சரியா? ஒரு பையனை பார்த்து கேட்பீங்க, தம்பி எத்தனை வயசாகுது உனக்கு? 640. என்ன விஷயம்? 640 வயசா இருக்கும், ஆனா பையன் மாதிரி இருப்பான். ஏன்? வயசு போகும்போது ஏற்படுற அந்த உடம்பு பௌதீக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுவாத்தியம் அப்போ இருக்கல. அப்போ நோவாவையும் சாம்காம் யாப்பேத்தையும் 4 பேரை வச்சா 4 பேருக்கு நிக்கிறானுங்க தான் நினைப்பீங்க. அப்ப நமக்கு இப்ப என் கிளாஸ்ல படிச்சுட்டு ஒரு வாலிபனுடைய படத்தை வரைஞ்சிட்டு இதுதான் நோவானா? அதான் நான் சொன்னேன், இந்த கிளாஸ்ல இருந்துட்டு நீங்க ஏதாவது சரியானபடி நீங்க காட்ட ஆரம்பிச்சீங்கன்னா கடைசியில சொதப்பிக்கிறீங்க. எவனும் நம்ப மாட்டான். அதனால இது பைபிள் ஸ்கூலுக்கு மட்டும்தான். சரியா? பிரச்சனை என்னன்னா, ஆபிரகாமையும் ஒரு கிழவன் மாதிரி காட்டுவாங்க, மோசையும் ஒரு கிழவன் மாதிரி காட்டுவாங்க. சட்டப்படி அதை விட கிழவன் தானே நோவா. குடு 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 கிழவனா காட்டுவாங்க. ஆனா உண்மையின்படி நோவா 600 வயசுல எப்படி இருந்திருப்பாரு? ஒரு 16 வயசு கொடிய மாதிரி இருந்திருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் உலகம். அது நடந்த மெத்தசுலாம் 929 வருஷம் வாழ்ந்தான். புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த விஞ்ஞானம் அதெல்லாம் சொல்ல, இதெல்லாம் நமக்கு வேற பாடமா நாங்க சொல்லிக் கொடுக்கும் போது தான் அவங்களுக்கு நம்ம புரியும். ஓ இதுதான் உள்ளுக்கு இருக்கா? சரியா? சரி, இப்ப இந்த மொழிகள் பாஷைகள் தாறுமாறானதை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். அங்கே விட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே விட்டேன் 11ஆம் அதிகாரத்தில் விட்டேன். ஏன்னா நீங்க பிறகு நீங்க 11ஆம் அதிகாரத்தை வாசிப்பாங்க, எத்தனையோ தடவை நீங்க வாசிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்ல போறேன். உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. மொழி ஆராய்ச்சியாளர்கள், லிங்குவிஸ்ட்ஸ், இவங்க கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். நானும் ஒரு லிங்குவிஸ்ட் தான், ஆனா நான் மொழி ஆராய்ச்சி பண்ணனால படிச்ச லிங்குவிஸ்ட். புரியுதா? உங்களுக்கு தெரியுதானே, நான் நிறைய மொழி படிச்சிருக்கிறேன். ஓகே, ஆனா நான் அந்த மொழிகளை பத்தி ஆராய்ஞ்ச ஒரு லிங்குவிஸ்ட் கிடையாது. சரியா? அது ஆராயறதுக்குன்னே சில பேர் முந்தி இருந்திருக்கிறாங்க. அந்த மொழி ஆராய்ச்சிகளுடைய ஆராய்ச்சிகளை நாங்க படிச்சிருக்கோம். சரியா? இப்போ இந்த மொழி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி, நேற்று சொன்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு நிரூபிக்க. நேற்று உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். நோவா தன்னுடைய மகன்மார ஆசீர்வதிச்சு சமைச்சதே எப்படி? சரியா? சேம் யாப்பேத், இந்த 2 பேர்த்தையும் சூப்பரா ஆசீர்வதிக்கிறார்.
ஆனா யாப்பேத்துக்கு மாத்திரம் சொல்றாரு எல்லைகள் விஸ்தாரமா. காமுக்கு அவர் ஆசீர்வாதமும் கொடுக்கல, சாபமும் கொடுக்கல. ஆனா காம் செஞ்ச வேலை கோபம் வந்தனால பொறுமையா இருந்து அவருக்கு பிள்ளைலாம் பெற வரைக்கும் இருந்து அவன் புள்ளைய சபிச்சார். ஏன்? உக்கிர கோபம் வந்தா தனி ஒரு ஆளை சபிக்கிறத விட்டுவிட்டு அந்த வம்சத்தையே சபிக்கிறது வழக்கம். அவன் யாரு சபிக்கப்பட்டவன்? கானா. நான் சொன்னேன் காமினுடைய மகன் கானானையும் கானான் தேசத்துல வாழ்ந்த கானானியர்களையும் குழப்பிக்கிற கூடாதுன்னு ஞாபகம் இருக்கா? சரியா? சொன்ன ஞாபகம் இருக்கா? சரி, அந்த கானானுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு? இன்னொரு விதத்தை சொல்றதா காமுக்குரிய சாபம் சொல்லமே. காமுக்குரிய சாபம் என்ன தெரியுமா? நீ உன் 2 சகோதரர்கள், நீ உன்னுடைய சகோதரர்களுக்கு வேலைக்காரனா இருக்க. சரிதானே? நேற்று அவங்களுக்கு சொன்னேன், சைனா, கொரியா, ஜப்பான், இந்தியா, பாகிஸ்தான், அந்த ஏரியா, ஆப்பிரிக்கா, இங்க வாழ்றவங்க எல்லாம் யாரு? காமினுடைய சந்ததி. நம்ம எல்லாம் காமினுடைய சந்ததி. மத்திய கிழக்கு நாடுகள்ல வாழ்றவங்க எல்லாம் யாரு? சேமினுடைய சந்ததி. வெள்ளக்காரங்க எல்லாம் யாரு? யாப்பேத்தனுடைய சந்ததி. இப்ப நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா நோவாவுடைய ஆசீர்வாதமும் சாபமும் வேலை செய்யறத பாக்கணும். எப்படி? நீங்க சேனுடைய ஜனங்களை பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா முழுக்க பாலைவனத்துல தான் வாழ்றாங்க. அவங்க நல்லா வாழ்றாங்க. பாலைவனத்துல தான் வாழ்றாங்க, ஆனா நல்லா சுபிட்சமா வாழ்றாங்க. யாப்பேத்தனுடைய சந்ததி வெள்ளக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான காலநிலை மாற்றம் கொண்ட தேசங்கள்ல வாழ்வாங்க. திடீர்னு பார்த்தா பயங்கர குளிரா இருக்கும், திடீர்னு பார்த்தா பயங்கர சூடா இருக்கும். இடையில சூட்ல இருந்து குளிருக்கு போறதுக்கு ஒரு காலம், குளிர்ல இருந்து சூட்டுக்கு போறதுக்கு ஒரு காலம். ஆனா இதுக்குள்ள அவன் பயங்கரமா முன்னேறி இருக்கிறான். எல்லைகள் விஸ்தாரமாகிறத பத்தி நான் சொன்னேன். யாப்பேத்துக்கு வெள்ளக்காரன் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். அமெரிக்கா விஸ்பூசி. சரியா? கொலம்பஸ். வெள்ளக்காரன் தான் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சான். வெள்ளக்காரன் தான் நியூசிலாண்டை கண்டுபிடிச்சான். யோசிங்க. சேனுடைய ஜனங்கள் மத்திய கிழக்கு பெரிய ஆசீர்வாதத்தில் வாழ்ந்தாங்க. ஓகே, அவர்கள் தான் பெரிய வணிகர்கள். ஆனாங்க அரபுக்காரங்க தான் ரொம்ப பெரிய வணிகர்கள் தெரியுமா? ட்ரேடர்ஸ். அவங்க தான் முத இலங்கையோட வணிகர்கள் செஞ்சாங்க. தப்ரபேங்கிற பேர். சரியா? ஆனா அவன் கண்டுபிடிக்கலையா ஆஸ்திரேலியாவே அமெரிக்காவையோ? வெள்ளக்காரன் தான் கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு அமெரிக்காவில் வாழ்றவன் யாரு? வெள்ளக்காரன். ஆஸ்திரேலியாவில் வாழ்றவன் யாரு? வெள்ளக்காரன். நியூசிலாண்டில் வாழ்றவன் யாரு? வெள்ளக்காரன். எல்லாம் விஸ்தாரமாயிடுச்சு பார்த்தீங்களா? இப்ப இந்த மொழி ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சதை நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. நமக்கு 11 அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் பாபில் கோபுரத்தை கட்டினாங்க, ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கினார் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்ப நமக்கு பாஷைகளை பத்தி தெரியும். உலகத்துல ஆயிரக்கணக்கான பாஷைகள் இருக்காமவா இல்லையா? அப்ப இப்படி ஆயிரக்கணக்கான பாஷைகள் இருக்குதுங்கிற ஒரு உலகத்துல வாழ்ற நாம, ஆண்டவர் பாபேல் கோபுரத்து டைம்ல பாஷைகளை தாறுமாறாக்குனாரு. நம்ம கற்பனையில வாழ்றது என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தையும் நூற்றுக்கணக்கான மொழிகளை பேச ஆரம்பிச்சிட்டான். இவர் ஒரு மொழியா, அவர் ஒரு மொழியா, அவர் ஒரு மொழியா, அவர் பேசுறது இவருக்கு புரியல, இவங்க நண்பர் பேசுறது இவருக்கு புரியல, ஒருத்தனுக்கும் ஒன்றும் புரியல. உன்னோட மண்ணுடைய விழுந்து அடிச்சுக்கிட்டு செத்தரி போனாங்க. ஆனா நேற்று ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் தாறுமாறாக்குறவைகளை கூட ஒழுங்கா தான் தாறுமாறாக்குவார். ஏன்னா அவர் ஒழுக்கத்தின் தேவை. அப்ப அவர் பாஷைகளை தாறுமாறாக்கிற போது அதை எப்படி தாறுமாறாக்கி இருப்பாரு? ஒழுங்கா தான் தாறுமாறாக்கி இருப்பார். மொழி ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்பு ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கிறேன். இந்த மெசொப்பொத்தேமியா அப்படிங்கிற இடத்துல தொடர்ந்து வாழ்ந்தவங்க பேசின மொழி தான் எது? அக்காடியன் மொழி. சரியும்? மெசொப்பொத்தேமியாவை அண்டின பிரதேசங்களில் இருக்கிற வேற பாபிலோனிய மொழிகள் உண்டு. சுமேரிய மொழி, மெசொப்பொத்தேமிய மொழி இதெல்லாம் இருக்கு. ஆனா அக்காடியன் மொழியை பத்தி நாங்க என்ன சொல்றோம்னா, உலகத்துல முத கண்டுபிடிக்கப்பட்ட
நூல் நிலையம், லைப்ரரி எங்க தெரியுமா இருக்குது? கல்தேயாவில் இருக்கிற ஊருங்கிறது. அங்க இருந்தா ஆபிரகாம். அந்த புத்தகங்கள் நாங்க சொல்றது எதுவுமே தோள்கள்லையோ பேப்பர்கள்ல எழுதி இல்லை, எல்லாம் கல்வெட்டுக்கள்ல தான் இருக்கு. அந்த லைப்ரரியில காணப்பட்ட அத்தனை எழுத்துக்களும் கல்லுல பொறிக்கப்பட்டிருக்குது. எந்த மொழியில? அக்காடியம். அதனால மொழி ஆராய்ச்சியாளர்களும் நானும் நம்புறோம், பாபேல் கோபுரத்துல பாஷைகள் சிதறடிக்கப்படுறதுக்கு முந்தி பேசப்பட்ட மொழி அக்காடியனாய்த்தான் இருந்திருக்க வேண்டும். நல்லா கேட்டுக்கிறங்க. நானும் பிள்ளையா இருக்கலாம், அத்தனை பேரும் பிள்ளையா இருக்கலாம். சரிதான் நான் சொல்றது. ஆனா எங்களுக்கு போதிய அளவு சான்றுகள் இருக்குது, அதான் இருக்கணும். அது எதுவா இருந்தா நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா உங்களுக்கு ஒரு சில ஒரு பயங்கர விஷயமும் சொல்லிக் கொடுக்க போறேன். மொழி ஆராய்ச்சியாளர்கள் என்ன தெரியுமா செய்தாங்க? உலகத்தினுடைய மொழிகளை ஆராய்ச்சி பார்த்தாங்க. ஒரு 100-120 வருஷத்துக்கு முந்தி. சரியா? அவங்க ஆராய்ச்சி பார்த்த போது ஒரு பயங்கர கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிப்பு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. ஏன்னா இதுகள்ல பல மொழிகள் நானும் படிச்சனால என்ன தெரியும் அவனுடைய கண்டுபிடிப்பு. இந்த ஐரோப்பிய தேசங்கள்ல பேசப்பட்ட மொழிகள் இருக்கு தானே, சொல்லுங்க. டாய்ச், டச், இட்டாலியன், பிரெஞ்சு, நாஸ்க், டேனிஷ், ஸ்வீடிஷ், இங்கிலீஷ், இந்த மாதிரியான இந்த ஐரோப்பிய மொழிகள் இருக்கு தானே. இந்த மொழிகள் எல்லாம் இந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதுகளுக்கெல்லாம் ஒரு அடித்தளமான ஒரு தாய்மொழி இருந்திருக்கணும்னு நம்புறாங்க. அதுல இருந்துதான் இந்த மொழிகள் வந்திருக்குன்னா ஒற்றுமைகள் பார்க்கறாங்க. பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும், இங்கிலீஷுக்கும் ஜெர்மனுக்கும், ஜெர்மனுக்கும் டாய்ச்சுக்கும், டச்சுக்கும் அவன் பேசுறேன். அப்புறம் அதுக்கும் நாஸ்குக்கும், நாஸ்குக்கும் டேனிஷுக்கும், இப்படி இந்த அவ்வளவு ஐரோப்பிய மொழிகளுக்கு இடையில அவங்க ஒற்றுமைகளை அவதானிச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அத்தனை மொழிகளுக்கும் ஒரு தாய்மொழியா ஒரு மொழி இருந்திருக்கணும். ஏன்னா அந்த மொழி என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கல. ஆனா ஒரு மொழி இருந்திருக்கணும். அதுல இருந்துதான் இந்த மொழிகள் எல்லாம் வந்திருக்கணும்னு நம்புறாங்க. அது உண்மை. இதே ஆளுங்க சொல்றாங்க சைனீஸ், ஜப்பானீஸ், கொரியன், மங்கோலியன், அப்புறம் இந்தியன் மொழிகள், ஆப்பிரிக்கன் மொழிகள், இந்த மொழிகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணா இந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு தாய்மொழியா ஒரு அடித்தளமான மொழி இருந்திருக்கணும் நம்புறாங்க. நேத்து உங்களுக்கு சொன்னேன், கொரியன் பாஷையில அம்மா என்ன? அம்மா. அப்பானா என்ன? அப்பா. வானா என்ன? வா. போனா என்ன? கா. அப்ப நீங்க கொரியன் பாஷை கேட்கும் போது கொஞ்சம் கூட தமிழ் சாயம் அதுல இருக்காது. சரியா? தேவன் நல்லவர், கொஞ்சம் கூட தமிழ் மாதிரி இல்லை. அதனால நீங்க நினைக்கிறீங்க இதுகளுக்கு அடித்தளம் இல்லைன்னு. ஆனா மொழி ஆராய்ச்சியாளர்கள் அதை ஒவ்வொன்னா பிரிச்சு எடுத்து பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இல்ல, இந்த மொழிகளுக்கெல்லாம் ஒரு அடித்தள மொழி இருந்திருக்கணும். அது என்ன மொழின்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனா இருந்திருக்கணும். சரியா? அதே மாதிரி மத்திய கிழக்கு பிரதேசத்துல பேசப்பட்ட மொழிகள் இருக்கு. இப்பதானே முழு மத்திய கிழக்குலையும் அரபி பேசலாம். எகிப்துல மொழி என்ன இன்னைக்கு? அரபு. அரபிக். துபாயில அரபிக், ஜார்டன் நாட்டுல அரபிக். ஆனா முந்தி எகிப்துல பேசின மொழி என்னது? மிஷ்ஹாய். மிஷ்ஹாய் அதுதான் அந்த தேசத்துக்கு மிஷ்ஹான்னு பேர், மிஷ்ராயிம். சரியா? அதே மாதிரி யோர்தான்ல மேல் பகுதியில் வாழ்ந்தவங்க அம்மோனியர்கள், அம்மோனிய மொழி. நடுவில் வாழ்ந்தவங்க மோவாபிய மொழி வேற. கீழே வாழ்ந்தவங்க ஏதோ இந்த பெட்ரா எல்லாம் கேட்ப ஏதோமிய மொழி. இப்படி எத்தனை மொழி? அசீரிய மொழி, சிறிய மொழி, சிரியா மொழி. சரியா? பாபிலோனியால பேசும் சுமேரிய மொழி, அப்புறம் அராமிய மொழி. இப்படி ஏகப்பட்ட மொழிகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்க்கும்போது
அவ்வளவு எங்க இருந்து வந்திருக்குதுன்னு தெரியுது தெரியுமா? அக்காடியன்ல இருந்து வந்து. இப்ப நல்லா கவனிங்க, அவ்வளவு மத்திய கிழக்கு மொழிகளும் அக்காடியன் மொழி தான் தாய்மொழின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? ஆனா அந்த மேற்கத்திய நாடுகள்ல பேசுற மொழிகளுக்கு ஒரு தாய்மொழி இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கல. இந்த இந்தியா, ஆப்பிரிக்கா, சைனால எல்லாம் பேசுற மொழிகளுக்கு ஒரு தாய்மொழி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அது என்ன மொழின்னு கண்டுபிடிக்கப்படல. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இது உண்மை இல்லாமல் இருக்கலாம். புரியுதா? இப்ப நான் சொல்ல போறது உண்மை இல்லாமல் இருக்கலாம், ஆனா நான் அதை தான் நம்புறேன். சொல்றேன், கேட்டுக்கிறீங்க. ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்கின போது அவர் ஒழுங்கின் தேவன். 1 கொரிந்தியர் 14 சொல்லி கொடுத்திருக்காரு, சகலதும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்யப்பட கடவுள். ஆகவே அவர் பாஷைகளை தாறுமாறாக்கின போது கூட அதையும் ஒழுக்கமா கிரமமா தான் செஞ்சிருப்பாருன்னு நான் நம்புறேன். தாறுமாறாக்கினார்னு தான் இருக்குது ஒழிய எத்தனை மொழிகளா தாறுமாறாக்கினார்னு இல்லை. அப்போ நான் என்ன திரும்ப நம்புறேன், நோவாவினுடைய ஆசீர்வாதத்தை மனசுல வச்சுக்கிட்டு, ஏன்னா நோவா ஆசீர்வதிச்சானா அந்த ஆசீர்வாதம் வர வேண்டியது யாருக்கிட்ட இருந்து? ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, யாப்பேத்தினுடைய வம்சத்துக்கெல்லாம் ஒரு மொழியை கொடுத்திருப்பார், காமினுடைய வம்சத்துக்கெல்லாம் ஒரு மொழியை கொடுத்திருப்பார். மிச்சம் உள்ளவங்க பேசிக்கிட்டு இருந்த மொழியையே பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம கற்பனை பண்ணுவோம், வெறும் 2 புது மொழிகள் தான் டபாசுல வருது. சரியா? இந்த பக்கம் உள்ளவங்க எல்லாம் ஒரு மொழியை பேசுறாங்க, இந்த பக்கம் உள்ளவங்க எல்லாம் இன்னொரு மொழியை பேசுறாங்க, நடுவில் இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த மொழியை பேசுறாங்க. இந்த தாறுமாறு போதாதா இவங்கெல்லாம் பிரிஞ்சு ஒரு பக்கம் போறதுக்கும் இவங்கெல்லாம் பிரிஞ்சு இன்னொரு பக்கம் போறதுக்கும் நடுவில் இருப்பாங்க, நீங்க அந்த பக்கம் அங்க இருப்போம் அப்படின்னு இருக்கிறது. ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் ஸ்கூல் போயிருந்தா சமூக கல்விங்கிற பாடத்துல படிச்ச ஒரு விஷயத்தை கொண்டு வர, உலகில் முதல் தோன்றிய நாகரிகம் மெசபொத்தேமிய நாகரிகம், இதெல்லாம் சூப்பரா சொல்லி கொடுத்துட்டேன். ஆமாவா இல்லையா? மேசா போ டா மியா. மேசானா பள்ளத்தாக்கு, போ நடு, டா 2, மியா பூனவுக்கு சத்தம் இல்லை, நதிகள், 2 நதிகளுக்கு இடையில் இருந்த பள்ளத்தாக்கு. மேசா போ டா மியா. நாங்க எப்படி படிக்கிறோம் ஸ்கூல்ல? உலகின் முதல் தோன்றிய நாகரிகம் மெசபொத்தேமிய நாகரிகம். இதுதான் மெசபொத்தேமியா. உலக சரித்திரத்தில் சொல்றேன். இப்போ உலகில் 2வது தோன்றிய நாகரிகம் எதுன்னு நீங்க படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? நோ. வெரி குட். சிந்து சமவெளி நாகரிகம், மொஹஞ்சதாரோ ஹரப்பா. இப்போ மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுக்கு போங்க, என்ன படிச்சீங்கன்னு பாருங்க. என்ன தெரியுமா? அங்க இருந்துதான் சைனாவுக்கு சைனாக்காரன் போனான், ஜப்பானுக்கு ஜப்பான்காரன் போனான், ஆரியர்கள் வடபகுதி பகுதிக்கு போனாங்க, திராவிடர்கள் தென்பகுதிக்கு போனாங்க, எல்லாம் இருக்கு. சரியா? அதாவது உலகத்துல 2வது தோன்றிய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம்ங்கிறது உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. இப்ப என்ன கதை என்னன்னா, ஏன் காமினுடைய அந்த பகுதி முழுக்க ஏதோ ஒரு மொழி பேச ஆரம்பிச்சு இவங்க எல்லாம் கூட்டமா நாங்க போவண்டா ஒரு பக்கத்துக்கு இவங்க போய் சிந்து நதியை அடைஞ்சிருக்க முடியாது. இப்ப மொழிகளை பார்ப்போம். இப்ப சமஸ்கிருதம் ஒரு தாய்மொழின்னு எங்களுக்கு தெரியும், அதுதான் அவங்க சொல்ற அந்த தாய்மொழியான எங்களுக்கு தெரியாது. ஆனா சமஸ்கிருதம் நிறைய அல்லது அத்தனை இந்திய மொழிகளுக்கு ஒரு தாய்மொழி. நீங்க அத்தனை இந்திய மொழிகளையும் நீங்க பாத்தீங்கன்னா, சரியா, அந்த மொழிகள் எல்லாம் எங்க போகுது? சமஸ்கிருதத்துக்கு போகுது. ஆமாவா இல்லையா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகள். சரிதானே? அப்புறம் இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் இருக்கிறவனுங்க தான் இவனுங்களுக்கு தான் ஒன்னா இருக்காது. இன்னைக்கு கூட
ஆசியாக்காரங்களுக்கு தான் ஒன்றா இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? சரியா? இவங்க பிரிஞ்சு சைனாவுக்கு போனாங்க, நைல் நதிக்கு போனாங்க. சரியா? நைல் நதி ஆப்பிரிக்காவினுடைய நீண்ட நதி. அப்போ 11 நாடுகள் கூட போகுதுன்னு சொல்லி கொடுத்தேன். எத்தியோப்பியாவோட தொடங்கி. சரி, இந்த ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாமே மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில இருந்து போனவங்கன்னு உலகம் சொல்லுது. ஏன்னா நைல் நதி நாகரிகம் வந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில இருந்து வந்தவங்களால நிறுவப்பட்ட நாகரிகம்னு உலக சரித்திரம் நமக்கு சொல்லுது. சரியா? இன்னொரு விஷயம் நீங்க கவனிப்பீங்க, யார் அந்த ஆரியர்கள்? சிந்து சமவெளிக்கு வந்த அந்த ஆரியர்கள் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? வெரி குட். இந்தோ யூரோப்பியன்ஸ். Who were the Indo-Europeans? Where did they come from? எங்க இருந்து வந்தாங்க அந்த ஆரியர்கள்? எங்க? No. யூரோப்ல எங்க? இல்ல. சரி, நீங்க அடிச்சிட்டீங்க. ஒரு உதவி செய்யறேன். ஒரு ஆளுக்கு பதில் தெரிஞ்சனால நான் எடுக்க பாக்குறேன். சரியா? ஏன்னா உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்குதுங்கிறது நம்ம தெரியுமா சந்தோஷமா இருக்கும். சரியா? அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லர் சொன்னா நாங்க தான் ஆரியன்ஸ், தூய்மையான ரேஸ், ப்ளூ ஐஸ். அப்போ டாய்ச்லாந்து, அப்போ டாய்ச்லாந்து கூடாக நோ பர்ஷியன்ஸ். They are all Aryan. அது நான் இன்னும் இடத்துல சொல்றேன். ஆனா இவங்க எங்க இருந்து வந்தாங்க? ரைன் நதி நாகரிகம். சரியா? ரைன் நதி நாகரிகம். நைல் நதி நாகரிகத்துக்கு முற்பட்டது எது? ரைன் நதி நாகரிகம். இப்போ ஆண்டவர் தாறுமாறாக்கின மொழியில என்னுடைய வாதம் என்னன்னா, ஏன் யாப்பேத்தினுடைய வம்சத்துக்கு ஒரு மொழியை கொடுத்து அவையெல்லாம் வடக்கு நோக்கி போய் ரைன் நதியில சேர்ந்திருக்க கூடாது? சரியா? ரைன் நதிய ரெண்டு பக்கத்திலையும் உலகத்தினுடைய 3வது நாகரிகம் ஆரம்பமாயிடுச்சு. உலக சக்தி. முதலாவது நாகரிகம் மெசொப்பொத்தேமியா, 2வது நாகரிகம் மொஹஞ்சதாரோ ஹரப்பா, அதாவது சிந்துவெளி, 3வது நாகரிகம் ரைன். இந்த ரைன்ல இருந்து பிரிஞ்சு போனவங்க எங்க போனாங்க தெரியுமா? மேல ஸ்காண்டினேவியாவுக்கு போனாங்க. அந்த ரைன் நதி அவ்வளவு ஆக்கிரமிச்சாங்க. சரியா? அப்படியே கீழே இஸ்தான்புல் வரைக்கும், இப்ப உள்ள இஸ்தான்புல் வரைக்கும் போனாங்க. தங்கச்சி, இஸ்தான்புலுக்கு எங்க? ஓகே, சரிதானே? மேல போனாங்களே ஸ்காண்டினேவியாவுக்கு. அங்க இருந்து பிரிஞ்சு 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 சில பேர் போனாங்க. சாக்சன்ஸ் ஒரு குரூப் உருவாயிடுச்சு. அவங்க போயிட்டு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்க, ஸ்காட்லாந்து. ஆங்கிலன்ஸ் ஒரு குரூப் போயிட்டு ஒரு ஏரியாவை பிடிச்சாங்க, இங்கிலாந்து ஆயிடுச்சு. சரியா? பிரான்ஸ் வெண்டல்ஸ்ங்கிற 2 குரூப் ஸ்காண்டினேவியா வந்து கப்பலால வந்து ஸ்பெயினால இறங்கி உள்ள வந்து ஒரு ஏரியாவை பிடிச்சி பிரான்ஸ் இது எங்கடா பிடிச்சுக்கிட்டாங்க. அதுதான் உங்க பிரான்ஸ். சரியா? வெண்டல்ஸ்ங்கிற ஒரு குரூப் பிரான்ஸோட வந்தவங்க, அவங்க வந்து பிடிக்கிற இடத்தெல்லாம் நிறுத்துளி பண்ணி மரங்கள் எல்லாம் வெட்டி, யாராவது வேற ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட வீடுகள்லாம் நொறுக்கி எல்லாத்தையும் சீரழிச்சாங்க. ஏன்னா எதுவும் தங்களுக்கு எதிராக வரக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் இங்கிலீஷ்ல நீங்க எதையாவது கொத்தரி குத்தி நாசம் பண்ணா அதுக்கு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? வேண்டலிசம். வேண்டல்ஸ். சரியா? இதுக்கு பேர் ஜெர்மானிக் ட்ரைப்ஸ். சரியா? இவங்கள ஒரு குரூப் தான் இதெல்லாம் நமக்கு வேணாமே மொஹஞ்சதாரோ ஹரப்பாவுக்கு போய் பிராமணர்கள் ஆகினது. பிராமணர்கள் பாத்தீங்கன்னா வெள்ளையா இருப்பாங்க. சரியா? புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப 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 நான் என்ன சொல்ல வரேன்னா, பைபிள்ல சொல்லி இருக்கிறதெல்லாம் பயங்கர உண்மை.
இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு பயங்கர ஷாக்கிங் தான். ஆகவே இந்த ஆண்டவர் யாப்பேத்தினுடைய வம்சத்துக்கு ஒரு மொழியை கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த மொழியிலிருந்து பிறந்த மொழிகள் தான் ஐரோப்பிய மொழிகள். இந்த காமனுடைய சன்னதிக்கு ஒரு மொழியை கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த மொழியிலிருந்து பிறந்த மொழிகள் தான் ஆப்பிரிக்க மொழிகளும் இந்திய மொழிகளும் ஆசிய மொழிகளும் வைங்க. சரியா? ஆனா அக்காடியனுங்கிற அந்த மொழியிலிருந்து வந்ததுதான் சேனுடைய வம்சத்தாருடைய மத்திய கிழக்கு மொழிகள். இதைத்தான் நான் நம்புறேன். ஆனா நாங்க நம்புறதை விட முற்றிலும் வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்துக்கலாம். ஓகே, நடந்துருந்தா நமக்கு அது பிரச்சனை இல்லை, நம்மளோட விசுவாசத்தை பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நாம என்னத்தை கண்டுபிடிக்கணும்னா, ஆண்டவர் பாஷைகளை தாறுமாறாக்குறதுக்கு காரணம் அந்த இடத்துல அவங்க ஆண்டவருடைய ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படியாம பண்ணணும். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க நாங்கள் சொன்னாங்க. பழுகி பெருக ரெடி, பூமியை நிரப்ப ரெடி இல்லை. எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு தான் ரெடி. ஆண்டவர் 2 சந்தர்ப்பத்துல தான் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொன்னாங்க. ஒன்று ஆதாமுக்கு சொன்னாரு, 2வது நோவாவுக்கு சொன்னாரு. ஆதாமுக்கு சொல்ற போது உலகத்துல இருந்ததே 2 பேர் தான், பழுகணும் பெருகணும் பூமியை நிரப்பணும். நோவாவுக்கு சொல்லும் போது இருந்தது 8 பேர் தான், பழுகணும் பெருகணும் பூமியை நிரப்பணும். ஆனா இது தங்களுக்கு சொன்னதாக நினைச்சுக்கிட்டு இப்ப கல்யாணம் கட்டுறவனும் பழுகி பெருகி வீட்டை நிரப்பிக்கிட்டு பணம் இல்லாம திண்டாடிக்கிட்டு கர்த்தர் தான் இதை செஞ்சாருன்னு தடுமாறிக்கிட்டு இருக்கான். அது இந்த பாடத்துக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட். சரியா? இவரே பாஷை பேசல. இங்க பாருங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த எபேர்னு ஒருத்தன் வந்தான் அந்த பரம்பரையில. இவங்க அந்த எபிரேயனுக்கு ஏத்த ஒரு பேர் எங்கேயாவது மாட்டுமான்னு பார்த்தாங்க, மாட்டிடுச்சு. சரியா? ஓ, ஏபேர்னு ஒருத்தர் இருக்கிறான்ல, அப்ப அதனாலதான் ஆபிரகாமுக்கு எபிரேயன்னு சொல்றாங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஆட்களுக்கு ஐயோ, ஆபிரகாம் காலத்துல அவரை எபிரேயன்னு கூப்பிடுங்க. இதை எழுதுறது மோசே. ஒரு உதாரணம் சொல்றேன். மோசே அதிகாரத்தை எழுதுறாரு 11ஆம் அதிகாரத்தை. 11ஆம் அதிகாரத்துல 30வது வசனம் அந்த ஏரியால 29 30 அந்த ஏரியால பாத்தீங்கன்னா மோசே என்ன எழுதுறாரு, தேராகு ஆபிரகாமையும் ஆபிரகாம் மனைவி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஆரானிலே போய் குடியிருந்தான்னு எழுதிருக்கு. வாசிக்கிற நமக்கு எப்படி தெரியுமா புரியுது, ஆரான்னு ஒரு ஏரியா இருந்திருக்குது, அங்க போயிட்டு வாழ்ந்திருக்காங்க. உண்மையா நடந்தது என்ன தெரியுமா, இவங்க அந்த ஐபிராத் நதி வழியா போயிட்டு இன்னொரு சிறிய நதி ஒண்ணு கண்டாங்க. ஒரு பிரான்ச், ஒரு இது ஒன்று கிளை நதியை கண்டுட்டாங்க. அது வழியாக போனா ஒரு அழகான ஏரியா இருந்தது. எங்க போறதுன்னு தெரியாது தானே. சரி, அப்போ அவங்க சாமி சொல்ற வரைக்கும் இங்க இருப்பான்டாங்க. அதுல கூடாரம் போட்டு இருந்துட்டாங்க. ரொம்ப நாள் தானே, தேராக சாகிற வரைக்கும் அங்க இருந்தாங்க. இப்ப இவங்க அங்க ரொம்ப நாள் வாழ்றனால அந்த ஏரியாவுக்கு ஒரு பேர் வைக்கணும். இவங்க விரும்பி தேராகு செத்து போன தன்னுடைய மகன் ஆரான் அவரோட பேரை வைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க போகும்போது அந்த இடம் ஒரு இடமே இல்லை, அங்க யாருமே வாழல, காடு. இவங்க அந்த நாடாக்கி இவங்க அதை வாழ்ந்து அங்க ஒரு பேர் வச்சுட்டாங்க, ஆரான். சரியா? ஆனா மோசே காலத்துல அந்த இடம் ஆரானுங்கிற பேர்ல இருக்கா இல்லையா? இருக்கு. ஆகவே மோசே எழுதுறாரு, ஆரானிலே போய் குடியிருந்தாங்க. விளங்குதான் வாசிக்கிறவங்களுக்கு விளங்குறதுக்காக. அது மாதிரி மோசேக்கு ஆபிரகாம் வந்து முதல் எபிரேயன். ஆமாவா இல்லையா? மோசேக்கு ஆபிரகாம் தான் முதல் எபிரேயன். அப்ப எபிரேயன் ஆகிய ஆபிரகாம்னு மோசே எழுதுறாரு. ஆனா நான் தான் முதல் எபிரேயன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தெரியுமா? எங்க அப்பா தான் முதல் எபிரேயன் அப்படின்னு ஈசாக்குக்கு தெரியுமா? எபிரேயர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் உருவாகிடுச்சுடா அப்படின்னு நினைச்சதே எகிப்துல வச்சு. அப்படி நினைச்சதே ஒரு பார்வம். இந்த 70 பேர் வந்தாங்க வாழ்றது எகிப்துல. அவங்க நாங்களாம் எபிரேயர்கள் தான் பேர் வச்சிருக்காங்களா? இல்லை. பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? சரியா? சத்தான் நான் சொல்றது. ஓகேயா? இப்ப 2ஆம் உலக யுத்தம் முடிவடைகிறது. ஜெர்மனி நிபந்தனையற்ற சரண்
அடைகிறது. பிரான்சிலே நடக்கிறது. சரியா? சார்ல் டி கோல் என்பவருடைய அவர்தான் சரணை ஏற்றுக்கொள்றார். எங்க நடந்துச்சு? உங்க பழைய வீட்டு பக்கம் தான் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு? வெரி குட். சத்தமா சொல்லுங்க. தெரிஞ்சு சொல்றாங்களோ தெரியாம நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. எங்க நடந்துச்சு? அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு பேர் லூபூஷே இல்ல, பாரிஸ் ஏரோட்ரோம். பாரிஸ் ஏரோட்ரோம்ல தான் ஜெர்மனி ஷார்ல் டி கோல் அப்படிங்கிற பிரெஞ்சு ஜெனரல் முன்னால நிபந்தனையற்ற சரணை அடைஞ்சாங்க. அப்ப இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? லூபூஷேக்கு போகும்போது அங்க சொல்லுவாங்க, இந்த லூபூஷேல தான் இது நடந்ததுங்க. நீங்க புக்ஸ் வாசிச்சா இது நடந்தது லூபூஷேன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அதுக்கு பேர் லூபூஷே. ஆனா அந்த நேரம் அந்த இடத்துல லூபூஷேன்னு ஒண்ணு தெரியாது. சரியா? இப்ப பாரிஸ் ஏர்போர்ட்னு நீங்க பொதுவா பெருசா சொல்றதா இருந்தா அந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? CDG. என்னது? ஷார்ல் டி கோல். சரியா? நிறைய பேர் அநேகமா இப்ப தான் தெரியுமா இருக்கும். எத்தனை பேருக்கு இப்ப தான் தெரியும் ஷார்ல் டி கோல்ங்கிறது ஒரு மனுஷன்? இல்ல, சீரியஸா நான் சொல்றேன். ஷார்ல் டி கோல்ங்கிற ஆள் தான் 2ஆம் உலக யுத்த காலத்துல பாரிஸ்ல இருந்த பிரான்ஸ் ராணுவ தளபதி. அவர்கிட்ட தான் ஜெர்மனி சரணடைஞ்சது. அது லூபூஷேங்கிற இடம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஷார்ல் டி கோல்ங்கிற மனுஷன் ஒரு பெரிய, அதனால அவர் பேர்ல ஒரு ஏர்போர்ட் செஞ்சாங்க, பெரிய ஏர்போர்ட். சரியா? அப்போ வரும். அப்ப எபிரேயனாகிய ஆபிரகாம் மோசே காலத்துல அவங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஆபிரகாம் அந்த எபிரேயங்கிற சொல்லுங்கிறது வந்து ஆபிரகாம் பேர்லயே வருது. அவ்ஹாம் அதான் பேர். நம்ம ஆபிரகாம் அப்புறம் அது பேர் மாறுது. அவ்ஹாம்னா ஜாதி. அவ்ஹா அப்படின்னா அப்பா, ஜாதிகளின் தகப்பனுங்கிற பேர் வருது. சரியா? அவ்ஹாம் அதுதான் எபிரேயன்னு வருது. அவர் பிற்காலத்துல தனக்கு ஒரு மொழி அவருக்கு வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, உண்மையில தெரியாது. ஆண்டவர் தான் கொடுத்துருக்கணும். அது அவருடைய மொழி. ஆகவே அவ்ஹை மொழி, எபிரேய மொழி. உங்களுக்கு விளங்குதா? ஆனா சிலர் இந்த அளவு தெரியாம அந்த ஏபேரை பிடிச்சி வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை அல்ல. விளங்குதானே? இன்னும் 12வது அதிகாரம். சரி, 12ல இருந்து அப்புறம் நம்ம நோக்குறோம். ஆண்டவர் 38 அதிகாரங்கள் பிரிச்சு கொடுக்குறாரு. யாருக்கு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், உலகத்துல முதல் பிறந்த யூதன் யார் அல்லது எபிரேயன் யார்? ஈசாக்கு. ஏன்னா ஆபிரகாம் முதல் எபிரேயன். நல்லா கேட்டுக்கோங்க, ஆபிரகாம் முதல் எபிரேயன். ஆனா அவர் முதல் பிறந்த எபிரேயன். அவர் பிறக்கும் போது பாபிலோன். முதல் எபிரேயனா பிறந்தது ஈசாக்கு. அப்ப அங்கதான் கலாச்சாரம் தொடங்குது. சரி, 100 வருஷம் ஏன் பிள்ளை இல்லாம ஆச்சு? ஆண்டவர் கலாச்சாரத்தை குழப்பி அடிச்சு இப்ப புத்தாம் புது கலாச்சாரம் கொடுக்குறாரு. அப்ப ஆண்டவர் யூதர்களுக்கு கொடுத்த அந்த மொத்தல இருந்து கொடுத்த கலாச்சாரம் எங்க இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்தேன். தால்மூத், மிஷ்னா, கெமாஹா அப்படிங்கிற 3 எபிரேய புத்தகங்கள். ஆனா அந்த புத்தகங்கள்ல இருந்து யூத கலாச்சாரத்தை படிக்கலாமே ஒழிய அந்த புத்தகங்கள் தேவ வார்த்தை அல்ல. அத மனசுல வச்சுக்க. சரியா? இப்ப நீங்க சொல்லலாம், நான் அந்த புத்தகம் கண்டதுக்கு பார்த்துட்டே நீங்க காண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் படிக்கட்டே இல்லை. அதை படிக்கிறதுக்கு ஆண்டவர் சில பேர் வச்சிருக்காரு. அவங்க படிச்சுட்டு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அவங்க வந்து சொல்லுவாங்க, யூத கலாச்சாரத்தின்படி யூதர்கள் 40 வயசு தான் கட்டணும். இப்ப நீங்க டக்குன்னு ஒரு காலத்துக்கு இடத்த காலம் நின்றுக்கிட்டு பைபிள்ல காட்டுன்னு சொல்லக்கூடாது. பைபிள்ல இருக்காது, பைபிள்ல இல்லாதனால நம்ப மாட்டோம் அப்படின்னு விதண்டவாதம் பேசவும் கூடாது. ஏன்னா யூதர்கள் என்பது கலாச்சாரம் கெட்டவங்க அல்ல, பயங்கர
கலாச்சாரம் பண்ணவங்க. யார் அந்த கலாச்சாரத்தை கொடுத்தது? அப்ப அந்த கலாச்சாரம் எங்க எழுதிருக்கு? பைபிள்ல இல்ல. அப்ப எங்க எழுதிருக்கு? தால்முட், மிஷ்னா, கெமா. ஆனா அது தேவ வார்த்தை இல்லை. அதனால கவனமா இருந்துச்சு. அப்ப வேதத்தினுடைய சில யூத கலாச்சார பண்புகளை படிக்கிறதா இருந்தா தால்முட், மிஷ்னா, கெமானாவை படிக்கணும். அப்போ வரும்போதுதான் கண்டுபிடிக்கிறோம். அதனாலதான் 7 வருஷம் இயேசு மனுஷனா இருந்துட்டு 40 வயசுல கல்யாணம் கட்டுறாரு. அது பெரிய ஒரு வெளிப்பாடா இல்லையா? எத்தனையோ பேருக்கு இது ஒரு பெரிய கேள்வி. 7 வருஷம் நாங்க சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருஷம் பரலோகத்துல என்ன பண்ண போறோம்? நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு நிறைய பேர் கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? மனவாட்டியாக நம்மளை சுத்திகரிக்கிறான். சுத்தம் இல்லாம நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அந்த படி நான் ஒவ்வொரு நாளும் 7 வருஷம் சர்வீஸ் பண்ற அளவுக்கு யோசிக்கணும். யூத கலாச்சாரத்தை படிக்கிறனாலதான் நமக்கு பிறகு இன்னொன்னு யூத கலாச்சாரம் பைபிள்ல இல்ல. ஆனா யூத தால்முட், மிஷ்னா, கெமானால இருக்கிற ஒரு யூத கலாச்சார அம்சத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கிறீங்க. அநேகமா என்னுடைய பிரசங்கங்களை சொல்லியிருக்கலாம். யூத கலாச்சாரத்தின்படி கல்யாணம் மணவாளனுடைய அப்பா வீட்டா நடக்குது. இப்ப மாதிரி ரிசப்ஷன் வந்து கல்யாணத்துக்கு பிறகு நடக்காது. இப்ப கல்யாணத்துக்கு பிறகு தானே ரிசப்ஷன். யூத கலாச்சாரத்துல வந்து 7 நாளைக்கு முதல்ல ரிசப்ஷன் தொடங்கிடும். பெரிய பெரிய ஆளுங்க தான் முதல் நாள் 2ஆம் நாள் பெரிய பெரிய முக்கியஸ்தவர்கள் தான் வருவாங்க. பிரசன்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்படி ரிசப்ஷனுக்கு வந்து போறவங்க மாப்பிள்ளை தான் பார்ப்பாங்க. அந்த தான் முன்னுக்கு எல்லாம் பாஞ்சு கிஞ்சி எல்லாம் ஓடி ஆடிக்கிட்டு இருக்கும். பொண்ணை பார்க்க கூட மாட்டாங்க. யூத கலாச்சாரத்துல வரவே போறவன்னா பொண்ணை பார்க்கறது இல்லை. சரியா? மாப்பிள்ளைய தான் பார்ப்பாங்க. அவங்க மாப்பிள்ளைய தான் கிட்ட அடிப்பாங்க. எப்படி பொண்ணு பார்த்தியா? அந்த முதல் நாள் போயிட்டு கூட்டிகிட்டு வந்த நேரம் பார்த்தேன்னு எப்படி பிடிச்சிருக்கா? என்ன செய்ய இவங்க பார்க்க மாட்டாங்க. வந்து பிரசன்ட் வாழ்ந்துட்டு கொடுத்துட்டு தொழிலாச்சுன்னுட்டு போவாங்க. 7 நாள் விருந்து முடிஞ்சதுக்கு பிறகு 7ஆம் நாள் ராத்திரி தான் கல்யாணம் நடக்கும். எங்க? மணவாளனுடைய அப்பா வீட்டுல. எங்க? ஒரு ரூம் இருக்கு. ரூம்ல கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது யார் தெரியுமா? அங்கே மணவாட்டியினுடைய அம்மா அப்பா இருப்பாங்க. மணவாளனுடைய அம்மா அப்பா சகோதரங்களாம் இருப்பாங்க. மணவாளனுடைய தோழர்கள் இருப்பாங்க. மணவாட்டியுடைய தோழிகள் வெளியே தான் இருப்பாங்க. சரியா? அப்ப அந்த ரவி, அந்த ஆசாரியன் கல்யாணத்தை நடத்தி வச்ச உடனே எல்லாம் வெளியே போவாங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் அந்த ரூம்ல முதல் தடவையா அவங்க அங்கதான் முதல் தடவையா ஒன்னா இருக்க போறாங்க. இப்ப விளங்குதா? எல்லாம் வெளியே போனோம்னா கதவு முடியவங்க. இப்ப அப்படி இல்லை. நம்ம எல்லாம் இருப்போம். பொண்ணு மாப்பிள்ளை கார்ல ஜஸ்ட் மெரிட்டு போட்டு சரியா? யூத கலாச்சாரத்துல பொண்ணு மாப்பிள்ளை இருந்துட்டு இவங்க எல்லாம் போயிடுவாங்க. கதவு மூடுபடும். ஒருவேளை வெளியால ஜஸ்ட் மெரிட்டு தெரியாது. இப்ப முதல் ராத்திரி புருஷன் மனைவியுமா இவங்க இருப்பாங்க. காலையில இவ அதாவது புது பொண்டாட்டி எழும்புறதுக்கு வெளியே போகணும். ஒரு வேளை இவளுக்கு முடிப்பு வந்தாலும் கலாச்சாரத்தின்படி தனக்கு முடிப்பு வராத மாதிரி காட்டிட்டு தூக்குற மாதிரி பாசங்க செய்யணும். இவர் போறது அதுக்கு தெரியாது. அப்ப இவரு வெளியே போனா போயிட்டு அவங்க ஸ்டாப்ல அனாதைகள் மாதிரி படுத்து கிடப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரியா? அவங்க எல்லாம் எழுப்பிட்டு மணவாளன் போயிடணும். புருஷன் போயிடணும். பகலைக்கு தான் வரணும். பகலைக்குள்ள வரணும். வரும்போது மிருகம் முடிச்சுட்டு வரணும். சரியா? முயலோ, மானோ, நரியோ, ஓனாயோ, தேவைப்பட்டா சிங்கமோ, புலியோ, கரடியோ கூட பிடிச்சிட்டு வரலாம். அப்படியெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. சரியா? என்ன முயல், மான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். நிறைய தெரியலாம் கிடைக்கும். ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வரணும். எப்படியோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போயிட்டு பிடிச்சிட்டு வந்துடுவானுங்க. இனி அதை வச்சு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த பிடிச்சிட்டு வர மிருகத்தின் அடிப்படையில் எல்லாரும் ஒரு பெரிய கோலாகலமா சொல்லுவாங்க. புருஷன் இப்படித்தாண்டா வச்சிருக்க போறான். கிழக்குதான். இப்போ முயல் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தா முயல் வந்து அவங்க அந்த ஒரு சின்ன அழகான ஒரு மிருகம். அப்ப
முயல் பிடிக்கிற வேண்டிய உன் மாப்பிள்ள, அப்போ உன்னே முயல் மாதிரி வச்சிருப்பான். மான் பிடிக்கிற வேண்டி நிறைய பிடிச்சிட்டு வந்தா உன்னையே சுத்துவான், ஏமாத்துவான். சிங்கத்தை ஏதாவது பிடிச்சிட்டு வந்தா இது டால்முட் மிஷ்னாங்கமாக இருக்கு, பைபிள்ல இல்லை. அதை படிச்சுட்டு வெளிப்படுத்தும் 19, 20, 21 படிச்சா அப்பட்டமா விளங்குது. இயேசுவாக என்ன செய்யறாரு? 19ஆம் அதிகாரத்துல 40 வயசு நிரம்பின இயேசு மணவாட்டிய கல்யாணம் கட்டுறாரு, மனைவியில அழைக்கப்படுறா. திடீர்னு வெள்ளை குதிரையில ஏறி சேனையோட கீழே வராங்க. யார பிடிக்க? மிருகத்தை பிடிக்க. பைபிள் தெளிவா சொல்றது மிருகம் பிடிபட்டதுன்ட்டு. இப்ப நமக்கு அந்த கதை தெரியாட்டி அப்படிதான் மிருகம் பிடிப்பட்டது அப்படின்னு போயிட்டு இருக்கோம். மிருகத்தை பிடிச்சாச்சா நம்ம அது என்ன இருக்கும், குரங்கா, யானையா, பூனையா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. சரிதானே? ஏன் அந்த கலாச்சார சொற்கள் போட்டிருக்குங்கிறது அங்க பார்த்தா தான் புரியுது. இது தெரியாத சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்க இயேசுவோட வருவோம். அப்ப பெரிய பக்தியா சொல்லுவோம், நாங்கள் இயேசுவோடு கூட வருவோம். ஒரு வெள்ளை குதிரை வரும்பொழுது பின்னாலே குதிரைகளோடு காலையில மனப்பாலம் எழுந்து போகும்போது இதுவும் எழுப்பிக்கிட்டு அடியடி கலாச்சாரத்தை குழப்பறியடி அதெல்லாம் முடியாது. நானும் வருவேன். காலமா இந்த வெள்ளை குதிரையில இயேசு வரும்போது நம்ம வர்றோம்னு சொல்லி கொடுத்து அசைக்க முடியாத நம்பிக்கையில வெட்ட புஸ்தகாரன் இருக்கான். நம்ம தான் வெட்ட புஸ்தகாரன். ஆனா பைபிள்ல வாசிச்சீங்கன்னா மனைவின்னு சபைக்கு பெயர் கொடுத்திருக்கோம். அவர் யாரோட வர்றாருன்னா சேனையோட வர்றாரு. பொண்டாட்டி எப்படி சேனையாகும்? வணங்குதா? அப்ப பொண்டாட்டி பூமிக்கு வராதா? வரும். எப்போ? 22ஆம் அதிகாரத்துல புதிய வானம் புதிய பூமி வந்ததுக்கு பிறகு பரலோகத்திலிருந்து அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக புது எருசலேமாக சபை இறங்கி வர்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளவு காலம் பொறுத்திருக்க விருப்பம் இல்லை. ஏன்னா இவர் மிருகத்தை பிடிச்ச பிறகு 1000 வருஷம் அரசாட்சி வேற. நம்மளுக்கு அப்பயும் இங்க சொரஞ்சிக்கிட்டு இருக்கணும். சரியா? 1000 வருஷாட்சியில நாங்கள் இருப்போம். ஏன் இருக்கணும்? வேதம் சொல்லுகிறது எங்க சொல்லுகிறது? இருப்பு போராட அரசாளுவீர்கள். அது 1000 வருஷத்துல தான் இருப்பு போராட அரசாளுவீங்களோ? உங்களுக்கு வேணுங்களா? ஒழுங்கா கலாச்சாரம் தெரியாதால வந்த பிரச்சனை. சரிதானே? அப்ப நமக்கு இந்த டால்முட் மிஷ்னா கெமாரா எல்லாம் படிச்சா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த விஷயம் நமக்கு தெரிய வரும். நேற்று இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்ப உலகத்துல 2ஆவதா பிறக்க போற யூதன் யார்? யாக்கோபு. சரியா? தாயின் கர்ப்பத்துல 2ஆவதா உருவான யூதன் யார்? தாயின் கர்ப்பத்துல உருவான யாக்கோபு. 3ஆவதா உருவானவன் யார்? ஏசா. வெளியே வரும்போது யார் வெளியே வந்தது? ஃபர்ஸ்ட். 2ஆவதா உருவானவன்னா ஃபர்ஸ்டா வெளியே வந்தான். அதனால உலகம் சொல்லிச்சு இவன் தான் பெரிய மூத்தவன். இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, ஐயோ இவங்களுக்கு விஞ்ஞானத்தை சொல்லி கொடுக்க முடியாது, முதல்ல வந்த பிள்ளைய தலைச்சன் பிள்ளையாக்கிட்டான். ஐயோ இவங்க வளர்றாங்க எல்லாம் பண்றாங்க. இப்ப ஏசா ஆசீர்வதிக்கிற டைம் வந்துருச்சு. இப்ப ஈசாக்கு ஏசாவை தான் ஆசீர்வதிக்க போறான். ஆனா ஏசா இல்ல மூத்த பிள்ளை, வெளியே வந்தது அவன். உலகம் அவனை மூத்த பிள்ளைன்னு நினைக்குது. ஆனா முதல்ல ஆண்டவர் உருவாக்குனது யார? யாக்கோபு. இப்ப அவனை எப்படியாவது மேல கொண்டு வந்துடணும். உடனே ஆண்டவர் இடம் கொடுக்கிறாரு. ரெபேக்காட சீனை கொண்டாந்து போட்டு, சரியா, யாக்கோபு ஏசா மாதிரி போயிட்டு அம்மா சமைச்சு கொடுத்ததை கொடுத்து தோல் உடுப்பு ஏசாட உடுப்பெல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு அந்த முடியெல்லாம் தடவை பார்க்க வச்சு தலைச்சன் பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை ஜில்மால் மூலமா சரியா இது கொடுக்க பண்ணிட்டாரா? விளங்குதா? நமக்கு இதெல்லாம் தெரியாட்டி நம்ம நினைப்போம்
உண்மையான தலைச்சன் புள்ள ஏசா அந்த கள்ளப்படவா அதை மறைச்சிக்கிட்டான். முதல்ல உருவானவன் தான் யாக்கோபு, அவனைத்தான் தலைச்சன் பிள்ளை ஆக்கணும். அதனால ஆண்டவர் அந்த வெட்ட பண்ணார். இப்போ விளங்குதா? இப்படி நம்ம படிச்சுக்கிட்டே யாத்ராகமம் வரைக்கும். இப்போ யாத்ராகமம் புத்தகத்தில் நமக்கு தெரியும் மோசே அறிமுகமாகிறான். சரியா? இப்போ மோசே அறிமுகமாகும் போது மோசே லேவி கோத்திரத்தில் பிறக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு தெரியும் இவனை வச்சு தான் நான் ஜனங்களை காப்பாற்ற போறேன் அப்படின்னு. சரியா? உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? யாருக்கும் தெரியாம சூப்பர் பிளான் ஒன்று கொடுக்குறாரு. என்ன பிளான்? மோசேய பார்வோன் அரண்மனையில வளர வைக்கிறார். 40 வருஷம் மோசே எங்க வளர்றாரு? பார்வோன் அரண்மனையில. எப்படி யாரா வளர்றாரு? ராஜாவினுடைய மகள மகன். அப்ப இதுல ஏற்றம், கழுத ஏற்றம், ஒட்டக ஏற்றம், வாட்பயிற்சி, விற்பயிற்சி, மல்யுத்தம், கணக்கு, வழக்கு, பரிபாலனை, அது இது எல்லாம் படிக்கிறார். ஒரு அரண்மனையில் இருக்கிற ஒரு ராஜகுமாரனுக்கு ஏற்ற அவ்வளத்தையும் ஆண்டவர் படிச்சு கொடுக்குறார். ஏன்? 40 வருஷம் ஜனங்களுக்கு ராஜா மாதிரி இருக்க போறாரு. இவர் தானே வளர்ந்து ராஜா மாதிரி இருக்க போறாரு, நடத்த போறாரு. அவ்வளவு ட்ரைனிங்கை ஆண்டவர் எகிப்து தேசத்துல கொடுத்தார். கொடுத்துட்டு சங்கமம் நீங்க பைபிள வச்சா தெரியும் ஏன்ட்டு ஓடுறாரே தப்பி. சரியா? ஓடி ஏதோ தற்செயலா ஒரு ஏரியாவுக்கு வந்த மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதாவது ஓடி போய் தற்செயலா ஒரு இடத்துக்கு வந்தாரா, கிணறு இருந்துச்சா, இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் ஆடுகளுக்கு தண்ணி காட்ட பார்க்கணும். உடனே மீதியானிய மேய்ப்பர்கள் வந்து அவளுக்கு விளையாட்டு காட்டலாம். உடனே இவர் பால்டி அடிச்சு அங்கே வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தண்ணி எடுக்கும் போது அந்த தண்ணி எடுக்கிற மூத்த வசி போற அப்படி அவரை பார்த்தோன்னா அவர் இப்படி பார்த்தோன்னு சரியா அப்படி மலர்ந்து சரியா. அப்புறம் அவரு அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான். சரியா? சரி. அப்ப போயிட்டு எத்தரோட வீட்டில் போயிட்டு சம்பந்தம் எல்லாம் பேசி கல்யாணம் எல்லாம் கட்டி 40 வருஷம் வந்து எத்ரோனுடைய மருமகனா ஆடுகள் வைக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா குருட்டு வாக்குல மாப்பிள்ளை எங்க போய் சேர்ந்திருக்காரு தெரியுமா? கர்த்தருடைய பர்வதம். குருட்டு வாக்குல இல்ல, ஆண்டவர் தான் பிளான் பண்ணி நடத்தி இருக்கார். இவருக்கு தெரியாது, ஆண்டவர் தான் நடத்துறாங்க. இதுல இருந்து ஓடுறாங்க, எங்க வேணாலும் ஓடி இருக்கலாம். கணக்கா போயிட்டு கர்த்தருடைய பர்வதத்துல போயிட்டு சேர்றான். அங்க ஏற்கனவே கர்த்தருடைய பர்வதத்துல பணி கொடுத்துக்கிட்டு வர்ற ஒரு ஆசாரியனா இருக்கிறார். இப்படி வேலை. சரியா? ஆண்டவருடைய அந்த திட்டத்தை நீங்க பார்க்கலாம். சரிதானே? 40 வருஷம் அங்க அவர் வாழ்ந்துட்டு 40 வருஷத்துக்கு பிறகு, ஏன் 40 வருஷம் அங்க அந்த வாழ்க்கை? பாலைவன வாழ்க்கையை ஆண்டவர் பழக்கிறார். ஏன்னா 40 வருஷம் ராஜாவுக்குரிய பயிற்சியை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்ப ராஜாவா இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு சகல தேர்ச்சியும் மோசைக்கு இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? ஆட்சி செய்ய போற இடம் எகிப்தா இருந்தா ஓகே, பாலைவனம். ஆகவே 40 வருஷம் பாலைவன ட்ரைனிங். எங்க தோணுனா தண்ணி வரும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு எழுமணும், எவ்வளவு வேகத்தில் நடந்தா போய் சேரலாம், நிறைய விஷயம் இருக்கு தானே. இதெல்லாம் 40 வருஷத்துல படிச்சுக்கிட்டாங்க. 40 வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு நாள் அந்த ஏரியில செடியில, அது தமிழ்ல முச்செடி இருக்கு, அது முச்செடியே இல்லை, இன்னும் அந்த செடி இருக்குது. தாவரவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி இப்போ உள்ள அந்த செடிக்கு 4000 வயசுங்கிறதையும் நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கு வேறே இல்லை அந்த தாவரத்துக்கு. அது முச்செடி இல்லை. நீங்க வேற மொழிகளில் பார்த்தீங்கன்னா கூட முச்செடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினல்ல முச்செடி இல்லை, தமிழே முச்செடின்னு போட்டான். பிரெஞ்சு தெரியுமா? பிரெஞ்சு பைபிள் இருக்கா? இருந்தா புரட்டி பாருங்க, அது என்ன செடின்னு. சும்மா செடின்னு தான் இருக்கும், தமிழ்ல தான் முச்செடி. சரியா? அது கீழே இல்லை, இப்படி குனிஞ்சு பார்க்குற மாதிரி கீழே இல்லை, மேலே தான் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் தன்னை ஒரு நாளும் குனிஞ்சு பார்க்க விட மாட்டார்.
ஆண்டவர் பெரியவர் தானே இல்லையா? மேலதான் இப்படி பார்த்தாரு. சரி, ஆண்டவர் மோசையோட பேசிட்டாரு. எந்த மொழியில பேசியிருப்பாரு? இல்லையே, மோசைக்கு தான் எபிரேய மொழி தெரியாது. எகிப்திய மொழி பேசி 40 வருஷம் ஆச்சு. அதனால இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எபிரேய மொழி தெரியும். ஞாபகம் இருக்கு. ஓகே, இப்போ என்ன மொழி தெரியும்? எங்க இருந்தாங்க? எத்தனை யாரு? மீதியானிய மொழி. 40 வருஷம் மீதியான மொழியில பேசினாலும் அவர் எந்த மொழியில மோசைக்கு பேசியிருப்பாரு? மீதியான மொழியில. நமக்கு என்ன தெரியுமா? எகிப்துல மோசை இருக்கும் போதும் பேசுறது தமிழ்ல இல்லையா? சிப்போராவோட பேசுறதும் தமிழ்ல, ஆண்டவரோட பேசுறதும் தமிழ்ல, ஆண்டவர் பேர் சொல்றதும் இருக்கிறவராக இருக்கிறேன் தமிழ்ல. ஆனா எகிப்துல எகிப்து மொழியில நடக்குது, மீதியான் மொழியில நடக்குது. ஆண்டவர் மீதியான் மொழியில எல்லாம் பேசிட்டார். அழகா சொல்றாரு ஆண்டவர். நான் யார் தெரியுமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய. ஓகே, நல்லா ஆண்டவர். ஆனா உங்களுக்கு ஒரு பேர் இருக்கணுமே. வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டான். ஆண்டவர் குழம்பிட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு பேர் இல்லை. அப்ப அந்த நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு. அதுதான் அந்த ஹயா, நான். சரியா? அதுதான் நம்மால் இருக்கிறவராக இருக்கிறேன்னு போட்டிருக்கான். சரிதானே? நான் தான் நானே தான் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லி அனுப்பிட்டார். யாத்ராவை மொத்தம் படிச்சேன்னா அதுல பயங்கர விஷயங்கள் வந்து இருக்கும். ஒரு இவங்க எல்லாம் போறாங்க. சரியா? இவரு பொண்டாட்டி மகன் எல்லாம் எகிப்துக்கு போறாங்க. இப்ப அந்த 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 மீதியான பிரதேசத்துல நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. வேற வேற மொழிகள் பேசிக்கிட்டு வாழ்றவங்க. ஆனா அவங்க ஒருத்தர் பொறுத்து கொள்ளக்கூடியவங்க. சரியா? ஆனா அவங்களுக்கு எகிப்தியர்கள் எல்லாம் கண்ணையும் காட்டாது. இவங்க அப்படி போய் ஒரு இடத்துல தங்குறாங்க. அங்க உள்ளவங்க மோசைய பார்த்தோன்னா, மோசை என்னட்டா இருந்தாலும் 40 வருஷம் எகிப்துல வாழ்ந்தவர் தானே. அவர் எபிரேயருக்கு வந்து நல்லா செழுமையான ஒரு உருவ அமைப்பு கொண்டவங்க, வெளியேன்னு இருப்பாங்க. எகிப்துல வேற இருந்தவர். பார்த்தோன்னா வெளிநாட்டுக்காரன் தெரிஞ்சு போச்சு. அங்க இருக்கிறவங்க வந்து கொல்ல பார்த்துட்டாங்க. ஏன்னா எகிப்தியன் ஒருத்தன் தானே. உடனே மீதியான் தேசத்து ஒருத்தியாகிய மனைவியாகிய சிப்போரா என்ன பண்றா? அவன் டக்குன்னு அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலை வெட்டி அங்கே போட்டு ரத்த உடன்படிக்கையில இவன் 2 புருஷன். அதுவே என் புருஷன் இவன் எகிப்தியன் இல்லை அப்படின்னா அவங்க சரியான விட்டுட்டாங்க. இப்ப இவங்க போறதே கர்த்தர் சொல்லி. சரிதானே? அப்ப கர்த்தர் சொல்லி போன போது இப்படி இவங்க கொல்றதுக்கு ஆண்டவர் விட முடியுமா? நம்ம அப்படி நமக்கு ஆண்டவர் சொல்லி ஒரு பயணம் போனா இடையில ஆக்சிடென்ட் ஆகுனா நாங்க என்ன சொல்லுவோம்? ஏன் ஆண்டவர் ஆக்சிடென்ட் ஆக விட்டாருன்னு கேட்போம் தானே. மோசே இந்த கதை எழுதும் போது கர்த்தரானே கொல்ல பார்த்தாருன்னு எழுதிட்டார். அந்த அனுமதிச்சாரு, அவர் ஒண்ணுமே பண்ணல. நம்மால் நினைக்கிறான் எகிப்துக்கு போன்னு சொன்ன கர்த்தரையே கொல்றதுக்கு வந்தார். அவருக்கு என்ன பைத்தியம்? இதுதான் சம்பவம். வளருதா? உடனே இவன் இப்படி சொன்னோம்னா விட்டுட்டாங்க. இவர் திரும்பி போகல எகிப்துக்கு, திரும்பி வந்துட்டான். இப்போ நீங்க பைபிள் வாசிச்சீங்கன்னா திரும்பி வந்தான்னு இல்லை, ஆனா திரும்பி வந்திருக்கணும். ஏன் தெரியுமா? ஆரோன் வாராரு. ஆரோன் வந்து வந்து அங்கதான் சந்திக்கிறார். பைபிள் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய பர்வதத்துல ஆரோன் வந்து மோசையை சந்திக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பாதி வழிபடி மீதி வழி திரும்பி வந்துட்டாங்க. எனக்கு எல்லாரும் போறது. ஏன்னா ஆண்டவனை காப்பாற்றுறாரு இல்லையே. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஏன் ஒரு மாதிரி பேந்த முடிக்க புரியுதா? சரியா? ஆரோன் எப்படி அங்க வந்தார்? பைபிள்ல சொல்லல. ஆனா ஆரோன் எப்படி மோசை உயிரோடு இருக்கிறாரோ ஆரோனுக்கு எப்படி தெரியும்?
மோசே, ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் தெரியும் மோசே தான் தங்கட தம்பி. ஆனா 40 வருஷம் தங்க தம்பி அரண்மனையில வளர்றாங்கிறது தெரியும், இவங்க காட்டிக்கிறல. ஆனா திடீர்னு தம்பியை காணும். ஞாபகம் இருக்கா? ராத்திரியோட ஓடிட்டான். எங்க ஓடினான்னு தெரியாது. ஒரு வருஷம் போயிருக்கும். இப்போ மிரியாமும் ஆரோனும் எவ்வளோ அழுதுருப்பாங்கன்னா, என்ன இருந்தாலும் தம்பி தானே. 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம்னா மோசேக்கு 80 வயசு. ஆரோன் அண்ணா, மிரியம் அக்கா. இப்ப இது வந்து நோவாவுக்கு முந்தின காலம் இல்லையே, ஒடியங்க மாதிரி இருக்கிறதுக்கு. இது உண்மையா கிழட்டு வயசுல கிழட்டு மிரியாம் இருக்குது, கிழட்டு ஆரோன் இருக்கிறார். அப்போ ஒரு நாள் எப்படியோ நான் நினைக்கிறேன் நீங்களும் நினைச்சுட்டு வாங்கணும், ஆண்டவர் தான் ஆரோனுக்கு சொல்லி இருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்துல, உன் தம்பி உயிரோடு இருக்கிறான். சரியா? அப்ப ஆரோனுக்கு இந்த தம்பி உயிரோடு இருக்கிறானா? ஷாக். ஆமா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அவனை சந்திச்சு. சரியா? மீதியான் எங்க இருக்கு தெரியுமா? எகிப்துல இருந்து நேரா வந்துட்டு கீழே இறங்கணும். கச்சல போய் தேட முடியாது. ஆண்டவர் தான் ஆரோனை கொண்டாந்துருக்கணும். ஆனால் பைபிள் ஆண்டவர் கொண்டாந்தாருன்னு இல்லை. அதனால சில பேர் சொல்லுவாங்க இருக்காது, இல்லாட்டே என்ன மந்திரவாதியா. நான் நினைக்கிறேன் ஆரோன் போயிட்டு மிரியாம் கிட்ட சொல்லிட்டு வராரு, அக்கா கற்பனை படம் சீன் சரியா பிளாக் அண்ட் ஒயிட்ல வரும். அக்கா அக்கா என்ன என்ன அக்கா, நம் தம்பி மோசே உயிரோடு இருக்கிறான். என்ன என் கண்ணு கொடுக்கிறதா? என் தம்பி கொடுக்கிறான். என் மோசே நான் கடல் அந்த நதியிலே போட்டு உயிரோடு இருக்கிறான். ஐயோ, நான் உயிர் பார்க்க வேண்டும். கற்பனை பண்ணுங்க பிளாக் அண்ட் ஒயிட். சரியா? ஆண்டவர் தான் ஆரோனை கூட்டிட்டு போறாரு. மோசே ஒரு இடத்துல சொல்றாரு தானே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் எப்படி போயிட்டு பேசுவேன், திக்கு வாய். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சில பேருக்கு, திக்கு வாய் இல்லை. 40 வருஷம் எகிப்துல எகிப்திய மொழி பேசினேன். இப்ப 40 வருஷமா அந்த மொழி பேசுறேன். ஆமா, இப்ப மீதியானி மொழி. அங்க உள்ள பார்வோனுக்கு எகிப்திய மொழி தெரியும், எபிரேயர்களுக்கு எபிரேய மொழி தெரியும். இவருக்கு எபிரேய மொழி தெரியாது. எகிப்திய மொழி 40 வருஷத்துக்கு முந்தைய கடைசியா பேசினது. சரியா? இவருக்கு சரளமா இப்ப பேசக்கூடிய மீதியானிய மொழி அங்க இருக்கிற எபிரேயர்களுக்கும் தெரியாது, எகிப்தியர்களுக்கும் தெரியாது. இதுதான் அவர் சொன்னார், எனக்கு இது இப்படிப்பட்ட நிலைமையில நான் எப்படி போய் பேச முடியும். சரி, ஆரோன் வர்றான், அவன் அழகா வந்து பேசுவான். இதுதான் சீன். விளங்குதா? திக்கு வாய்க்க வாய் இல்லை. சரியா? பைபிள் எழுதிருக்கு. ஐயோ, இவரை யாரும் உள்ள கூட்டா? ஐயா, பைபிள்ல என்ன எழுதிருக்குது? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, எனக்கு ஒழுங்கா பேச முடியாத அங்க போய். ஏன்னா இப்ப நான் எகிப்திய மொழி பேசினா திக்கும். எப்படி திக்கும்? இப்ப யோசிக்க பாப்பா, இவருக்கு 40 வருஷத்துக்கு முந்தி பேசினது எகிப்திய மொழி. அரண்மனையில் இருந்தார், ராஜாக்கிட்ட போய் பேசும்போது அப்படி பேசணும் இல்லையா? தமிழ் மன்னர்கள், பாண்டிய மன்னர்கிட்ட போயிட்டு நீங்க பேசும்போது, மன்னா என் பொண்டாட்டி என்னைய உதச்சிக்கிட்டே இருக்கா மன்னா, யாவது பண்ணுமா? பேசுறதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போய், மன்னா என் வீட்டிலே அப்படிதான் பேசணும், செந்தமிழ்ல தான் பேசணும் அரசர்கிட்ட போனா. அப்ப நீங்க எகிப்து பார்வோன் கிட்ட போனா சென் எகிப்து மொழியில தான் பேசணும். சரியா? இப்ப 40 வருஷத்துக்கு முந்தி பேசுறது. மத்த இவர் எப்படி போயிட்டு என்ன கேட்க போறாரு? பிச்சையா கேட்க போறாரு? இவர் போயிட்டு என்ன மாதிரி சொல்லிருக்கணும்? பார்வோன் மன்னா, நீ அடிமைகளாய் நடத்தும் என் ஜனத்துக்காக பேச வந்திருக்கிறேன். என் பெயர் மோசே. என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவரை வழிபடுவதற்காக என் ஜனத்தை அனுப்பட்டுமா? மரியாதையாக அனுப்பும்
இப்படிதான் எகிப்திய மொழியில சொல்லணும். பாரும் மன்னா என்ன என்ன முடியுமா? முடியாது. இதுதான் திக்கு. சரியா? இப்ப எபிரேயர்களோட படி பேசணும். எபிரேய மொழி அறவே தெரியாது. எபிரேயர்களுக்கும் அறகுறை எகிப்திய மொழி தான் தெரியும். நிறைய தமிழாக்களுக்கு, இங்க இருக்கிற தமிழாக்களுக்கு பிரெஞ்சு அந்த மொழி. படிச்சேன். இப்படித்தான் எகிப்தில வாழ்ந்த எபிரேயர்கள் எகிப்திய மொழி பேசினாங்க. மோசே இப்ப விளங்குறாயா? இப்ப விளங்குதானே? திக்கு வாய் நமக்கு தெரிஞ்ச திக்கு வாய் அது. இப்ப நான் பேசினதெல்லாம் திக்குன்னு நம்பவே மாட்டாங்க. பெர்ஃபெக்ட் தான் நம்புவாங்க. பேசுற நம்ம ஆளுங்க இது ஒரு குறையாவா நினைக்கிறாங்க. இப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு லேவியராகம் வரைக்கும் போயிருந்தா ஒரு விஷயம் நான் வரைக்கும் காட்டியிருப்பேன். நான் போகல. இப்போ அவர் போயிட்டு 10 வாதைகள் கொடுத்து, நேற்று அதை சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? 10 வாதைகள் கொடுத்து அப்புறம் அவங்க ஜனங்களை கொண்டு வந்து பணம் எழுதி வெளியே கொண்டு வர முடியுது. கிளாஸ் ஒரு கேள்வி கேள்வி. மீதியானிய ஸ்திதி விருத்த சேதனம் பண்றதுக்கு மீதியானியருக்கு அந்த விருத்த சேதன முறை இருந்தது. ஆமா, நீங்க அந்த காலத்து கலாச்சாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா பாபிலோன், கானான், மிடியான், அப்படி அரப், இந்த மாதிரி பல தேசங்கள்ல ஏற்கனவே இருந்து வந்த ஒரு விஷயம் தான் விருத்த சேதனம். நீங்க பாப்பீங்க. அதே முறையை தான் ஆபிரகாமும் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க குறிப்பா நீங்க மெல்கிசேதேக்கு ஜனங்களை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது யோபு, எத்ரோ, இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணி 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 கொண்டு தான். ஆனா அவங்க அந்த ஆண்டவர் சொன்ன முறையில அவங்க அப்படி செய்யல. சரியா? கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தேசங்கள்ல அந்த பழக்கம் இருக்கல, சில தேசங்கள்ல தான் இருந்தது. ஆனா யூதர்களுக்கு விருத்த சேதனம் ஒரு உடன்படிக்கையின் அடையாளமா வந்ததுல இருந்து யூதர்கள் அத ஒரு மத சடங்கா செய்ய ஆரம்பிச்சாங்க. வேற தேசங்கள்ல அது ஒரு மத சடங்கா செய்யல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன்ஸ், நிறைய ஆப்பிரிக்கன்ஸ் விருத்த சேதனம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அது ஒரு ஆரோக்கிய விஷயம் மாதிரி செய்வாங்க. அப்ப அது மதத்தோட சேர்ந்து யூதர்கள் கொண்டு வந்ததுக்கு பிறகு விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யூதர் அல்லாதவர்களை குறிக்கிற அளவுக்கு அது ஒரு யூத விஷயம் மாதிரி போயிடுச்சு. புரியுதா? ஆனா இருந்துச்சு. நீங்க உலக சரித்திரத்தின்படி பாத்தீங்கன்னா நிறைய அந்த. ஓகே, பாடம் முடிஞ்சது.